ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2, அதுலேயும் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வர மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட் அரைச்சி அதில் ஜாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஜாரை அலசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் வந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நான் பாசிப்பயிரை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதனால் ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வந்துடும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விசில் போயிருச்சு. நல்ல திக்கான பதத்தில் கிரேவி வந்திருக்கு. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் கிரேவி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.